ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வாரம் டெக்னாலஜி சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் லைனக்ஸ். நீங்கள் நினைக்கலாம் லைனக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஓஎஸோட இன்டராக்ட் பண்ணாமல் இருக்காது. ஸோ அதுக்கு இன்டராக்ட் பண்ணுறது விண்டோஸ் இண்டஸ்ட்ரியில் மேக்ஸிமம் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூனிக்ஸ் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், லினக்ஸுக்கும் யூனிக்ஸுக்கும் வேற கமாண்ட்ஸ் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. நீங்கள் அட்மினாக இருந்தால் யூனிக்ஸுக்கும் லினக்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் நீங்கள் அப்ளிகேஷன் யூசர் லெவல் கமாண்ட்ஸ்னால் அதில் எந்த பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. மோஸ்ட் 99% சிமிலராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை குழப்பிக்க வேணாம். லைனக்ஸ் படிக்கணுமா யூனிக்ஸ் படிக்கணுமா, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு லைனக்ஸில் அப்ளிகேஷன் யூசர் லெவல் கமாண்ட்ஸ், இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் செல்ஃப் ஸ்கிரிப்டிங் ரைட் பண்ணலாம். அப்புறம் அது மாதிரி ஒரு சில கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் ஒரு சில ஆட்டோமேஷன் பண்ணையில் ஒரு சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் ரன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி டெவலப் பண்ண ஸ்கிரிப்டில் நீங்கள் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியா, பேசிக் நாலேஜுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சீரீஸ் தான் நான் லைனக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ லைனக்ஸ் இது கற்றுக்கிட்டா எந்த அளவுக்குன்னா, நீங்கள் ஆல்ரெடி டேட்டாபேஸ் எஸ்கியூஎல், பிஎல்எஸ்கியூலோ வேறு எந்த ஸ்கில் செட்டாக இருந்தாலும் அதோட லைனக்ஸுங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இது ஒரு அமேசிங் காம்பினேஷன் தான். ஸ்கில் செட்டில் நீங்கள் எஸ்கியூஎல், பிஎல்எஸ்கியூஎல், அதுக்கப்புறம் எனக்கு லைனக்ஸ் எனக்கு தெரியும்னா உங்களுக்கு ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட்டும் நல்லாஇருக்கும். இது ஒரு அமேசிங் ஸ்கில் செட். ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் லைனக்ஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் யூடியூப்ல போயிட்டு லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு 2 GB இது மாதிரி வரும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணலாம். நிறையா வீடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மெமரிஸாக இருக்கும். இல்லாட்டி மறந்துடுவீங்க. ஸோ கமெண்ட்ஸ் நான் என்ன எது மாதிரி யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ அது மட்டும் நீங்கள் செட்டப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் லினக்ஸில் ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் என்வரான்மெண்ட் லாகின் உங்களுக்கு இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கும். இது என்னன்னா லினக்ஸில் இதுதான் ரூட் ஆஃப் த ஃபைல் சிஸ்டம். இதுதான் ஸ்டார்டிங். இதுதான் ரூட் ஆஃப் த ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ரூட் ஆஃப் த ஃபைல் சிஸ்டம் நம்மளுக்கு 2 இது இருக்குங்க. ஒன்று ரூட் ரிலேட்டட் டைரக்டரி, சரிங்களா? ரூட் ரிலேட்டட் ஹோம் டைரக்டரி, அதுக்கப்புறம் ஹோம்னு செப்பரேட் டைரக்டரி இருக்கும். ஓகேங்களா? இது இந்த இதில் என்னென்ன ஃபைல்ஸோ இதோ இருந்துச்சுன்னா அந்த ரூட் யூசர் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே அவங்க எதுவும் ரூட் யூசர் அக்சஸ் கொடுத்தா தான் வேற ஹோம் யூசர். நீங்கள் இங்கே ஹோம் இருக்குன்னா இது ஹோம் டைரக்டரி. இங்கே நம்ம வேற அப்ளிகேஷன் ஆரக்கிளாக இருக்கலாம், வேற எந்த அப்ளிகேஷன் இருக்கலாம். ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு ஹோம் டைரக்டரி இருக்கும். இவங்களுக்கு ரூட் யூசர் அக்சஸ் கொடுத்தா தான் அக்சஸ் ரூட் இருக்கிறத பார்க்க முடியும். பட் ரூட் யூசர் எல்லாத்தோடையும் செக் பண்ணணும். ஏன்னா ரூட்டுங்கிறது சூப்பர் யூசர். ஓகேங்களா? இதில் நீங்கள் என்வரான்மெண்ட் லாகின் பண்ணோடனே நீங்கள் இது மாதிரி பார்ப்பீங்க. ரூட்டு @ அதுக்கப்புறம் லோக்கல் ஹோஸ்ட், அதுக்கப்புறம் இந்த டெல்டு, அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ரிக் வரும். இதில் ரூட்டுன்னா என்னன்னா நேம் ஆஃப் த யூசர். நீங்கள் இப்போ லாகின் பண்ணிருக்கீங்களா, அந்த நேம் ஆஃப் த யூசர். ஸோ கரண்டாக நான் ரூட் எக்ஸாம்பிள் எடுக்கிறதுனால ரூட் யூசரில் லாகின் இருக்கேன். அந்த அட்டுங்கிறது இந்த லோக்கல் ஹோஸ்ட். இது என்னன்னா சர்வர் மெஷின் நேம். அந்த யூசர் கனெக்ட் பண்ணிருக்க சர்வர் மெஷின் நேமுக்கும் இந்த யூசர் நேமுக்கும் இது செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கான அந்த அட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டில்டு இந்த சிம்பிள் ஹோம் டைரக்டரியை மென்ஷன் பண்ணுங்க. இந்த டில்டுங்கிறது ஹோம் டைரக்டரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ரிக் அப்புறம் இது நம்ம யூனிக்ஸ் கமாண்ட் கொடுக்கறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்க ஏரியா. ஓகேங்களா? இங்க ஸோ யூனிக்ஸ்ல லினக்ஸ்ல லாகின் பண்ணுன்னா உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில கான்சல் இது மாதிரி இதெல்லாம் டைரக்டா உங்களுக்கு இது காமிக்கலாம். பட் இதுல இந்த டீடைல்ஸ்லாம் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். இது எதுக்கு இது நேம் ஆஃப் த யூசர், நம்ம கரெக்டா லாகின் பண்ண யூசர். இது மெஷின் சர்வர் நேம். இதுக்கு டெல்டா இருந்தா ஹோம் டைரக்டரி. அதுக்கப்புறம் இது. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டீடைல். இதுல ஃபர்ஸ்ட் கமாண்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்எஸ் லிஸ்ட் கமாண்ட். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க லினக்ஸ்லயோ யூனிக்ஸ்லயோ லாகின் பண்ண ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எந்த ஒரு டெவலப்பரா இருந்தாலும்
யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ற கமாண்ட் எல்எஸ். ஏன்னா வந்து லிஸ்ட் பண்ணும். அந்த டைரக்டரியில வந்து என்னென்ன ஃபைல்ஸ்ங்கிறத லிஸ்ட் பண்றதுக்கான யூஸ் பண்ற கமாண்ட் தான் எல்எஸ். ஓகேங்களா? எல்எஸ் இதுல வந்து யூனிக்ஸ்ல வந்து எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ் கமாண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி கமாண்ட்ஸ் எல்லாமே ஸ்மாலர் கேஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம பார்க்கறது எல்லாமே அப்ளிகேஷன் யூசர் லெவல் கமாண்ட்ஸ். ஓகேங்களா? எல்எஸ் போட்டீங்கன்னா வந்து லிஸ்ட் ஆகும். அந்த டைரக்டரியில கரண்ட் டைரக்டரியில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு எல்எஸ் போடணும். ஓகேங்களா? எல்எஸ் லிஸ்ட் என்ன ஃபைல்ஸ் இருக்கோ டைரக்டரிஸோ எல்லாமே லிஸ்ட் பண்ணும் கரண்ட்ல. ஓகேங்களா? கரண்ட் டைரக்டரி LS-A. நீங்க வந்து எல்எஸ் கொடுத்தீங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ் டைரக்டரிலாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஹிடன் ஃபைல்ஸ் டைரக்டரிஸும் வேணும், அதுவும் சேர்த்து வேணும்னா LS-A அப்படி கொடுத்தீங்கன்னா ஹிடன் டைரக்டரி எப்படி ஃபைண்ட் பண்ணா டாட்டோட ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் ஹிடன் டைரக்டரி இருக்கும். ஹிடன் டைரக்டரி அதுக்கு நாங்க எல்லாமே LS-A. அதுக்கடுத்து வந்து LS-1. இப்போ வந்து டைரக்டர்லாம் வந்து இப்போ இந்த ஆர்டர்ல உங்களுக்கு காமிக்கும். வந்து ஃபைல் ராஜ் டெக்ஸ்ட், ராம் டெக்ஸ்ட், இப்படி இந்த ஆர்டர்ல வேற ஆர்டர். ஆனா இது எல்லாமே உங்களுக்கு ஒரே ஒரு ஆர்டர்ல இந்த ஒரே ஒரு காலம்ல காமிக்கணும்னா நீங்க வந்து என்ன பண்ணா LS-1 சிங்கிள் காலம்ல உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? அது LS-1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணி கொடுக்கலாம். LS-A-1 கூட கொடுக்கலாம். ஸோ ஆல் ஹிடன் ஃபைல்ஸ் எல்லா ஃபைல்ஸும் ஒரே ரோல்ல வந்து கொடுக்கலாம். இப்படி வந்து நீங்க மல்டிபிள் காம்பினேஷன் ஆஃப் பேராமீட்டர் கூட நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் LS-A1R ரிவர்ஸ் ஆர்டர்ல இப்போ வந்து என்னன்னா டிசெண்டிங் ஆர்டர். இப்போ எப்படின்னா Z to A இந்த மாதிரி ஆர்டர்ல வேணும் அப்படின்னா ரிவர்ஸ் LS-A1R ரிவர்ஸ் ஆர்டர்ல நீங்க இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து LS-R இது வந்து என்னன்னா அதுல இன்டர்னல் டைரக்டரி என்ன எல்லாமே இருக்குன்னா அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை காமிக்கிறதுக்கு நீங்க இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து LS-L இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கமாண்ட். லாங் லிஸ்டிங் சொல்லுவாங்க. LS-L லாங் லிஸ்டிங். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் அந்த பர்டிகுலர் ஃபைலோ டைரக்ட் அந்த ஃபைலோட ஃபைலோ டைரக்ட் அதோட எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் காமிக்கும். அது என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்தோடனே அது என்ன டைரக்டரியா ஃபைலான்னு சொல்லிட்டு லிங்கா வேற எதுவும் இதான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார்டிங் பொசிஷன் டைரக்டரிக்கு டீன் இருக்குங்க. ஃபைல்ஸ் இது மாதிரி இருக்கலாம் ஹைஃபன் இருக்கும். சரிங்களா? ஹைஃபன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பெர்மிஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யூசர் லெவல் பெர்மிஷன். அந்த ஃபைலுக்கு வந்து யூசருக்கு வந்து எல்லா பெர்மிஷன் இருக்கும். யூசர் லெவல் பெர்மிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குரூப் லெவல் பெர்மிஷன். அந்த குரூப்புக்கு என்னென்ன பெர்மிஷன் இருக்கு அந்த ஃபைல இது பண்ண. அதுக்கப்புறம் அதர்ஸ்க்கு என்ன பெர்மிஷன் இருக்கு அப்படிங்கறத இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன லிங்க்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த நம்பர்ஸ் இது பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இது எந்த குரூப் அந்த குரூப்பும், இதுக்கப்புறம் ஓனர் நேமும், அதுக்கப்புறம் இந்த ஃபைலோட சைஸும், அதுக்கப்புறம் எந்த டேட்டுங்கிறதும் இது எல்லாமே வருங்க. ஸோ இது வந்து ஒரு லாங் லிஸ்டிங் சொல்லணும். ஏன்னா இந்த ஃபைலோட எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் நம்ம பார்க்க முடியும். இதுல வந்து நீங்க வந்து பர்மிஷன்ஸுக்கு வந்து இந்த ஆக்டல் பிட் யூஸ் பண்ணலாம். இந்த இது யூஸ் பண்ணலாம். ஆக்டல் பிட் அப்படின்னா ரீடுக்கு வந்து 4ங்க, ரைட்டுக்கு வந்து 2, எக்ஸிக்யூட் வந்து 1. இதனால தான் 777 பெர்மிஷன் நிறைய இடத்துல நீங்க பாத்துக்கலாம். 777னா எல்லா பெர்மிஷன் கொடுக்குறது. ஸோ வந்து பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கலாம். இதுல வந்து ரீடுக்கு வந்து 4, ரைட்டுக்கு வந்து 2, எக்ஸிக்யூட் வந்து 1ங்க. ஸோ வந்து இங்க பாத்தீங்கன்னா இதுல யூசருக்கு வந்து எல்லா பெர்மிஷன் இருக்கு. குரூப்புக்கு வந்து எக்ஸிக்யூட்டும் ரீடு மட்டும் தான் இருக்கு. அதர்ஸ்க்கு வந்து ஒன்லி எக்ஸிக்யூட் பெர்மிஷன் மட்டும் தான் இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் தான் ஒரு சாம்பிள் ஃபைல் எடுத்திருக்கேன். அந்த ஃபைலுக்கு இப்படி டீடைல்ஸ் வேணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ங்க LS-ங்கிறது. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் செஷன்ல நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஓவர் வியூ லினக்ஸ், அதுக்கப்புறம் இந்த LS கமாண்டை பற்றியும் இதெல்லாம் லிமிட்டட் பேராமீட்டர்ஸ் தான். இது வந்து அப்ளிகேஷன் யூசர் லெவல் இந்த கமாண்ட்ஸே போதுமானதுங்க. நீங்க வந்து இந்த கமாண்ட்ஸே தெரிஞ்சாலும் நீங்க லாகின் பண்ணோன்னே உங்க டைரக்ட்ல என்ன இருக்கு, அதுல என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்கு, இது எல்லாமே நீங்க இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கோயிங் ஃபார்வர்ட் வந்து கண்டினியூஸா வந்து லினக்ஸ்ல வந்து உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் யூசர் கமாண்ட்ஸ் இருக்கோ எல்லா கமாண்ட்ஸும் உங்களுக்கு டே டு டே ஆஃப்லையோ இல்லை நீங்க இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்லையோ வேலை ஏதாச்சும் உங்களுக்கு ஆட்டோமேஷன்லயோ யூஸ் ஆகுற மாதிரி இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கண்டினியூஸா போடுறேன். ஸோ
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. யாராச்சும் லினக்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட்வேர் ஸ்கில்லாக ரெஃபர் பண்ணுங்க சேனலை. ஸோ இதுதான் சேனலை வியூ பண்ணதுக்கு தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.